Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இ-சேவை ஆபரேட்டர்கள் எல்லாருமே ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சொல்ல முடியும். என்ன ரீசன்காக ஹாப்பி நியூஸ் அப்படிங்கறத பார்க்கும்போது இ-சேவை ஐடி வச்சிருக்கவங்க எல்லாருமே சிஎஸ்சி லிங்க் பண்ணிட்டாங்க. அதாவது இன்டிகிரேஷன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த ஒரு நியூஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிட்டு அது சிஎஸ்சிங்கிறத நீங்க சர்வீஸ் கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா சிஎஸ்சியில் இருக்கக்கூடிய டேஷ்போர்டு உங்களுக்கு கூட்டு போகுது. இது சம்பந்தமா இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் நண்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆம்பிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க நண்பா, இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா இ-சேவை டேஷ்போர்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாவே சொல்லியிருந்தாங்க இ-சேவை ஐடி வச்சிருக்கவங்க எல்லாருமே சிஎஸ்சி ஐடி இன்டிகிரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிஎஸ்சி ஐடிக்கு இருக்கிறவங்களுக்கு இ-சேவை அப்படிங்கிறது இன்னும் கொண்டு வரல. அது இப்போ கூடிய விரைவிலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் டிஎன்இஜேல இருந்து உங்களுக்கு இன்னைக்கு இன்டிகிரேஷன் ஆயிடுச்சு. அதை நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சிஎஸ்சி எஸ்பிவி சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் கூட்டு போகும். இந்த மாதிரி உங்களுக்கு டைரக்டா ரீடைரக்ட் ஆகும். அதாவது சிஎஸ்சி உடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் ஓப்பன் ஆகும். இதை ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூலை 31st இருந்து உங்களுக்கு டாக்ஸ் அலர்ட் பண்ணிக்கலாம். அதாவது இன்கம் டாக்ஸ் இந்த டிடிஎஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க இந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா சிஎஸ்சியோட டேஷ்போர்டு. சரிங்களா, இந்த டேஷ்போர்டு தான் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸுமே இதுல நீங்க பண்ணிக்கலாம். இப்போ புதுசா ரீசெண்டா டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டடா சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதா இருக்கட்டும், லோனுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், ஈஸ்வரம் கார்டு எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், பிரதான் மந்திரியோடைய ஹெல்த் யோஜனா திட்டத்தில் அந்த கார்டு எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஏகப்பட்ட சர்வீசஸ் மத்திய அரசாங்கத்தை ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா சர்வீஸுமே நீங்க சிஎஸ்சி போர்ட்டல் மூலியமா உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது ஒன் பை ஒன்னா தான் பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒன் பை ஒன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா கூடிய விரைவிலே இன்டிகிரேட் பண்றதா சொல்லிட்டாங்க. பட் இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தா பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குது. இது எனக்கே தெரியல, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் சொன்னாங்க. சரி தெரிஞ்ச உடனே வீடியோ போடலாம், நம்ம யூசர்ஸுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும், நம்ம இ-சேவை ஆபரேட்டர்கள் எல்லாருமே ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்குல்ல யாராவது இ-சேவை ஆபரேட்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த இ-சேவை டேஷ்போர்ட்ல உங்களுக்கான வாலெட்ல அமௌண்ட் எவ்வளவு நீங்க லோட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும், பாஸ்புக் காட்டும். உங்களுடைய ப்ரொஃபைல நீங்க அப்டேட் பண்றீங்க. இந்த இ-சேவைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்டிகிரேட் ஆனதுக்கு டேரக்டா இந்த இடத்துல ரீடைரக்ட் இ-சேவை போர்ட்டல கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய டிஎன்இஜே வெப்சைட்டுக்குள்ள போயிடும். அதே இது நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ், அதாவது ரெஃபரன்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபுல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன சர்வீஸ் இருக்கு, என்ன சர்வீஸ் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, வேற ஏதாச்சும் உங்களுக்கு சிஎஸ்சியோ இல்ல இ-சேவை சம்பந்தமா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. அந்த குரூப்க்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரூப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இ-சேவையோ இல்ல சிஎஸ்சியோ இல்ல ஜெராக்ஸ் ஷாப், நெட் சென்டர், ப்ரௌசிங் சென்டர் இது ரிலேட்டட் நீங்க ஒரு ஷாப் வச்சு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஒரு குரூப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல உங்களுக்கு உண்டான டவுட்ஸ் இருக்கட்டும், மற்றபடி பேன் கார்டு அப்ளை பண்றது, இந்த ஓட்டர் டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டடா என்ன ஒரு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஒரு குரூப்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுல கிட்டத்தட்ட 1050 மேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. நானும் இந்த குரூப்ல இருக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக இந்த ஒரு இடத்துல டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்க முடியும். இல்ல என்கிட்ட பர்சனலா ஏதாச்சும் நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா கூட இதுல அட்மின்ங்கிற நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா என்னோட ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல சந்திப்போம். தேங்க்யூ.